தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பம் அதிகரித்து காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் கோடை வெயில் தற்பொழுது அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று நாளை ஆகிய 2 தினங்களில் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் அதே போல தமிழகத்தில் வெப்பநிலை அலைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 6ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையிலும் அதிக வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் இருக்கும் பொழுது தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 2 தினங்களில் அதிகபட்சமாக தமிழக உள் மாவட்டங்களில் 2 to 4 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகரித்து இருக்கக்கூடும் என்றும் அதே போல 10ஆம் தேதி வரையிலுமே தமிழக உள் மாவட்டங்களில் 2 to 4 டிகிரி செல்சியஸ் வரையிலும் 7ஆம் தேதி 3 to 5 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை இயல்பிலிருந்து அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் தொடர்ச்சியாகவே மழை பெய்து வரக்கூடிய நிலையில் இன்றும் நாளையும் அதே போல 9ஆம் தேதி 10ஆம் தேதி ஆகிய தேதிகளை பொறுத்தவரையிலும் தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அதே போல 11, 12 ஆகிய தேதிகளில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்சமான வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.